வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ஒரு ஜிலேபி மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். என்னோடய ஸ்டைலில் எப்படி வச்சுருக்கேங்கிறது நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் போடுறேன். ரொம்ப குயிக்காக ஒரு 10 மினிட்ஸில் பண்ணிடலாங்க. எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் இதை பண்ணி முடிச்சிடலாம். வாங்க எப்படிங்கிறது பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும். வெங்காயம், தக்காளி, தேங்காய் இது மட்டும் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் கடுகு போட்டுட்டு, நான் கடுகு போடுவேங்க மீன் குழம்புக்கு. நீங்கள் வந்து கடுகெல்லாம் போடுவீங்களா என்னங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஜீரகம், வெந்தயம் எல்லாம் போட்டுட்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க இந்த மீன் குழம்புக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நிறைய பேர் வச்சுருப்பீங்க. இருந்தாலும் என் ஸ்டைலில் எப்படிங்கிறத நான் வீடியோ அப்லோட் பண்ணோம்ல, அதுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி பழுத்த நாட்டு தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு 2 தக்காளி போட்டுக்கோங்க. நான் அந்த பேஸ்ட் சொல்லியிருந்தேன்ல, அந்த பேஸ்ட்டை அரைச்சதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து மீன் குழம்புக்கு, புளி குழம்புக்கு, வத்த குழம்புக்கெலாம் இந்த மாதிரி பேஸ்ட்டை அரைச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு கிரேவி திக்காக கிடைக்கும். இன்னொன்று வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா ஒரு சாப்பிட்றதுக்குன்னு தோணும் நமக்கு. அதனால் மீன் குழம்பு முக்கால்வாசி நீங்கள் பேஸ்ட்டை அரைச்சி போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். நிறைய பேர் தேங்காய் ஊற்ற மாட்டாங்க. நம்ம வீட்டில் எப்பவுமே தேங்காய் இல்லாத சமையலே இல்லைங்க. ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நான் வெயில் காலமாக இருக்கனால புளி அதிகமாக சேர்த்துக்கூடாது. இருந்தாலும் மீன் குழம்புக்கு புளி இல்லைன்னா எப்படி, அதனால் அளவாக புளி சேர்த்துக்கிட்டா ரொம்ப சேர்க்கலை நான். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் புளி அதிகமாக சேர்க்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் அளவாக சேர்த்துக்கிட்டேன். இது வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளுங்க. எப்பயுமே நம்ம வீட்டில் ஹோம்மேடு தான் இருக்கும். கடையில் அதிகமாக நான் வாங்கவே மாட்டேன். அடுத்தடுத்த வீடியோவில் நான் என்னென்ன தூள்லாம் அரைச்சி வச்சுருக்கேங்கிறது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக என் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து அந்த மீன் குழம்பு உப்பு போட்டுக்கோங்க. மீன் குழம்புல வந்து உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஏன்னா அந்த ஃபிஷ் வந்து அந்த மீன் குழம்பு எல்லாமே அந்த உப்பு வந்து நல்லா இறக்கிக்கும். அதுக்காக தான் மறுபடியும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் திக்காக வரணுங்கிறதுக்காக தான். ஏன்னா இந்த குழம்பு வந்து மீன் போட்டதுக்கப்புறம் அது நல்லா குழம்பெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் குழம்பே இருக்காது. அதனால் கொஞ்சம் தண்ணியாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபிஷ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருந்து எல்லாமே ஆட் பண்ணிட்டேங்க. அப்புறம் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். என்னோடய சேனலில் வந்து வெயிட் லாஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். யாரெல்லாம் பார்க்குறீங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய வீடியோஸ் வந்து நான் உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். நான் உங்களுக்கு வந்து நிறையா நல்ல ஒரு மோட்டிவேஷன் மாதிரி தான் நான் கொடுக்கலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து மோட்டிவேஷன் பண்ணுறது ரொம்ப பிடிக்குங்க. இன்னொன்று வந்து பேசுகிறது, மோட்டிவேஷன் பண்ணி பேசுகிறது, இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டான ரொம்ப விஷயம். பேசிக்கிட்டே ஒரு மீன் குழம்பு தயார் பண்ணியாச்சு. குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது ஜிலேபியில் வந்து அதிகமாக முள் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரை வந்து சூப்பராக இருக்குங்க. ரெண்டுமே பண்ணால் நல்லாயிருக்கும். நான் இப்படி தான் பண்ணியிருக்கேன். அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.